ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் அமெரிக்காவினுடைய பங்கபஸ்டர் குண்டுகளை ஈரானுடைய அணு உலைகளின் மீது வீசியதன் பின்னரான காலப்பகுதியில் நிறைவுற்றிருக்கின்றது. இது முடிந்த பிற்பாடு தற்பொழுது இந்தியர்களுடைய கவனம் அவ்வாறான ஒரு குண்டை உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு தோற்றப்பாடு இந்தியாவில் எழும்பியிருக்கின்றது. அதே நேரம் இந்திய மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னென்று சொன்னால் அதுதான் இந்தியாவினுடைய அக்னி-6 ஏவுகணை. தற்பொழுது இந்த அக்னி-6 ஏவுகணையானது தயார் நிலையில் இருக்கின்றது. 2025 ஆண்டு தொடக்கம் 2030 ஆண்டிற்குள் அது லான்ச் பண்ணப்படும் என்று சொல்லி ஏற்கனவே DRDO குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த 2025 காலப்பகுதியை தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே எந்த நொடியிலும் இந்தியாவினுடைய அக்னி-6 விண்ணில் ஏவப்படலாம் அல்லது பரீட்சிக்கப்படலாம். இவ்வாறான சூழ்நிலை தான் இந்த அக்னி-6 எப்படிப்பட்டது, இதனுடைய திறன்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். நான் உங்கள் குணரத்னம் ஆரம்பணன். நண்பர்களே, இந்தியாவிடம் அக்னி-1 தொடக்கம் அக்னி-5 வரை ஏற்கனவே வெற்றிகரமாக பரீட்சிக்கப்பட்டு இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அக்னி-6 பூர்ணமாக தயாரிக்கப்பட்டு லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த அக்னி-6 பொறுத்தவரைக்கும் இதனுடைய ரேஞ்ச், இதனுடைய தூரம் ஏற்கனவே அக்னி-5 தூரத்தை விட டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக அக்னி-6 10,000 தொடக்கம் 12,000 கிலோமீட்டர்கள் வரை சென்று துல்லியமாக எதிரியினுடைய இலக்கை நிர்மூலமாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இந்த அக்னி-6 பொறுத்த வரைக்கும் இதில் 4 தொடக்கம் 6 குண்டுகளை சுமந்து சென்று எதிரிகளின் மீது வீசக்கூடிய திறன் இருப்பதாக கூறப்படுகின்றது. உதாரணமாக சீனா மீது இந்தியா இந்த அக்னி-6 ஏவுகிறது அப்படின்னு சொன்னால் அது சீனாவினுடைய 6 நகரங்களை ஒரே நேரத்தில் தாக்கும். அதே நேரம் அக்னி-6 இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இதை ஏவுகின்ற முறை. குறிப்பாக இதை சாதாரண ரோட், அதாவது வீதிகளில் வைத்து ஏவலாம், ரயில் மூலமாக நகர்த்தி ரயில்களில் வைத்து ஏவலாம். அதே நேரம் இந்தியாவினுடைய விமானம் தாங்கி கப்பல், நீர்மூழ்கி கப்பல்களில் கூட வைத்து இந்த அக்னி-6 ஏவலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. இன்னொரு ரகசியமான விளக்கமும் இருக்குன்னு சொன்னால் இந்தியா ஏற்கனவே 15,000 கிலோமீட்டர்கள் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிசைலை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரகசியமான ஒரு கருதுகோள் இருக்குது. இந்தியாவினுடைய அணு விஞ்ஞானியான அப்துல் கலாம் மரணிப்பதற்கு முன்பதாகவே இந்தியாவிற்கு ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவினுடைய இஸ்ரோ, அதாவது விண்வெளி நிலையத்திலிருந்து ஏவப்படுகின்ற அந்த ஏவுகணைகள், அதாவது விண்கலங்களை ஒத்த ஒரு ஏவுகணையை தயாரித்து விட்டார். அதனுடைய என்ஜினை உருவாக்கி அதனுடைய மாடலை கொஞ்சம் மாற்றி அமைத்து அவர் சூர்யா என்கின்ற ஒரு ஏவுகணையை வடிவமைத்திருப்பதாகவும் அது 15,000 கிலோமீட்டர்கள் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏவுகணை என்றும் அதில் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஏன் அவற்றை இந்தியா மறைத்து அந்த செய்தியை வெளியுலகிற்கு சொல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால், ஒருவேளை அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியா மீது பொருளாதார தடைகளை கொண்டு வரலாம், தங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி. ஆகவே இந்தியா இன்னும் பொருளாதார ரீதியாக வளர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே அவற்றை அந்த சூர்யா என்கின்ற அந்த ஏவுகணையை தொடர்பான தகவல்களை இந்தியா மறைத்து வைத்திருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலும் கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்தியாவினுடைய அக்னி-6 இருக்கின்ற இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்று சொன்னால் ரேடார் மற்றும் எதிரிகளினுடைய ரேக்கிங் சிஸ்டம். இதிலையும் இந்த அக்னி-6 கண்டுபிடிக்க முடியாது. இந்தியாவிடம் இருக்கின்ற அக்னி-5 மூலமாக பாகிஸ்தான் முழுமையான தாக்குதல் வலயத்திற்குள் ஏற்கனவே வந்துவிட்டது. அக்னி-6 ஏவப்பட்டு அது பரிசோதிக்கப்பட்டு அதனுடைய வெற்றியின் பின்னர் அது இராணுவத்திற்கு இணைத்து கொள்ளப்பட்டால் முழுமையாக அது சீனாவை கவர் பண்ணிவிடும். சீனாவின் ஹார்பின் முதல் அமெரிக்காவினுடைய சான் பிரான்சிஸ்கோ வரை சென்று தாக்கக்கூடிய வல்லன்மை கொண்டது இந்தியாவினால் தற்பொழுது பரீட்சிக்கப்பட இருக்கின்ற அக்னி-6. ஒலியை விட 12 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய அக்னி-6 கேன் மிஸ் தாக்குதல் நடத்தக்கூடியது. அதாவது பூமத்திய ரேகையை சுற்றி பயணித்து எதிரியினுடைய தடுப்பு முறைகளை தவிர்க்கும் திறன் கொண்டதோடு துல்லியமாக தாக்கக்கூடியது. சீனாவை பொறுத்தவரை சீனாவிடம் DF-41 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இருக்கின்றது. இதனுடைய தாக்குதல் தூர எல்லை 15,000 கிலோமீட்டர்கள். அதே நேரம் ரஷ்யாவினுடைய சர்மத் RS-28 இதனுடைய தாக்குதல் பீச் 18,000 கிலோமீட்டர்கள். அதேபோல் அமெரிக்காவினுடைய மினிட்மேன் 3 இதனுடைய தாக்குதல் வல்லன்மை தூரம் 13,000 கிலோமீட்டர்கள். இவ்வாறான சக்திமிக்க ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணைகளை கொண்ட நாடுகளுடன் தற்பொழுது இந்தியாவும் இணைகின்றது.
இந்த அக்னி 6னுடைய இன்னுமொரு ரகசியம் என்னவென்று சொன்னால் இது முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா தயாரிப்பாகும். இந்தியாவினுடைய அதாவது DRDOவினுடைய முன்னாள் விஞ்ஞானியான டாக்டர் சந்திரசேகர் ஒரு உரையாடலில் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அக்னி 6 MIRV தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு ஒரு ஃபேக்ட்ஸ் 3 தாக்குதல் திறனை தருகின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார். அவர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அக்னி 6 எதிரி தடுப்பு முறைகளை முடமாக்கும். அது நேரம் பல முக்கிய இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும். இரண்டாவதாக அணு தாக்குதல் திறனை அது உறுதி செய்யும். அது நேரம் இந்தியாவுக்கு இன்னும் ஒரு கனவு இருக்கின்றது. அக்னி 7 சுமார் 15,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் சென்று எதிரிகளினுடைய இலக்குகளை நிர்மூலமாக்கக்கூடிய அக்னி 7ஐ உருவாக்குவதற்கான முயற்சிகளிலும் தற்பொழுது இந்திய விஞ்ஞானிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அக்னி 7ஐ பொறுத்தவரை அது ஹைப்பர்சோனிக் கிளைடர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் என்று நம்பப்படுகின்றது. 1998 போக்ரான் 2 அணு உலை சோதனையில் இருந்து 2025 அக்னி 6 வரை இந்தியாவினுடைய ஒரு பாதுகாப்பு பயணம் என்பது ஒரு மாபெரும் சாதனை என்றுதான் கூற வேண்டும். இந்தியர்களை பொறுத்தவரை இந்தியர்கள் பெருமையாக கூறலாம், உலகம் இப்போது இந்தியாவின் ஏவுகணை திறனை கணக்கில் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் தருணம் வந்துவிட்டது. இந்தியாவினுடைய புதிய சக்தியை உலகம் அறிய வேண்டிய தருணம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.